Hi everyone, Assalamu alaikum. Hope you all are doing great and welcome back to my channel. இன்னைக்கு நான் சும்மா ரெண்டமா ஒரு ஈவினிங்ல எடுத்த vlog தான் கொண்டு வந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃப் டே. ஹஸ்பண்ட் நார்மலி ஆஃப் டே அப்படின்னா பேபியை பார்த்துக்கொள்றதுக்கு ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு கிச்சனில் கொஞ்சம் நிம்மதி என்னமான வேலை செய்யலும், மற்ற டைமுக்கும் செய்யலும். ஆனால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஹாஃப்ல ஹாஃப். அதனால் நான் நார்மலி ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத டைமுக்கு நார்மலி நான் இப்படி வேலையில் எடுக்கிறல காற்றுல போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அங்கே ஹஸ்பண்ட் பேபியை பார்த்து கொண்டிருக்க வரங்காட்டி நான் குயிக்காக வந்து கிச்சனில் கொஞ்சம் ரீஸ்டாக் தான் பண்ணிக்கொள்ள பார்த்தேன். ஈவினிங்க்கு டீயோடு குடிக்கிறதுக்கு நான் பார்த்தேன் நம்ம ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செய்வோம் அப்படின்னு சூஸ் பண்ணினேன் ப்ளூபெர்ரி மஃபின். இதில் நீங்கள் ப்ளூபெர்ரிக்கு பதிலாக எனி கைண்ட் ஆஃப் பெரிஸ் யூஸ் பண்ணியலும், உங்கள்கிட்ட பெரிஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக அதை விடையலும். அதே மாதிரி இந்த மஃபின் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மாதிரி வரும். உங்களுக்கு இது விட டபுள் ஆக்கணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டபுள் ஆக்கினா ஓகே. அதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அதோட வந்து ஹாஃப் பட்டர், மெல்டட் பட்டர், ஹாஃப் கப் வந்து சுகர், அதே மாதிரி வந்து 1 கப் வந்து பிளேன் ஃப்ளா எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு இதுக்கு பதிலாக வந்து வேணும்னா வேறு ஃப்ளாவும் யூஸ் பண்ணிலும். அதோட வந்து ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் சால்ட்டும் எடுத்துக்கிறேன். மில்க் 2 டேபிள் ஸ்பூன், நான் லெமன் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து உங்களுக்கு வேணால் எனி கைண்ட் ஆஃப் எசன்ஸ் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி அதை விட மேலும். நான் வந்து ஃப்ரெஷ் ப்ளூபெரிஸ் ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் வேறு விதமான பெரிஸ் சேர்க்கோ மேலும், அப்படி இல்லாட்டி அந்த ஸ்டெப்பை தாராளமாக உடையலும், அப்படி இல்லாட்டி சாக்லேட் சிப்ஸ் அப்படி எல்லாம் சேர்க்கோ மேலும். இப்போ அது ரெடி. இப்போ அதுக்கு பேரை வந்து மேலால் கொஞ்சம் தூவுறதுக்கு நான் வந்து இது ஆப்ஷனல் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். லெமன் ஜெஸ்ட்டை தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சொன்ன அளவுப்படி கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மஃபின் வரும். உங்களுக்கு அதை விட கூட வேணும் அப்படின்னா அளவை வந்து டபுள் ஆக்கினா சரி. நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவெல்லாம் தந்திக்கிறேன். உதாரணத்துக்கு 2 எக்ஸ் சேர்க்குறேன் நான் இதில் அப்படின்னா நீங்கள் 4 எக்ஸ் சேர்த்தா சரி. 1 கப் மாண்டா 2 கப் மா அப்படி நான் அளவை தந்திக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அவளை பார்த்து கொஞ்சம் மேக் ஷோ பண்ணி கொள்ளையிலும். டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். நான் நல்லா பேக்கரியில் மாதிரி நல்லாவே மேலால் பொங்கி வரணும் அப்படின்னா நான் மோமலி 3/4 கப்புக்கு மேலால் தான் நான் ஊற்றுற பெட்டரை. அதான் வந்து நல்லாவே அதை பேக்கரியில் மாதிரி பொங்கி நல்லாவே வெளியில் வரேன். அதில் நான் வந்து 180 செல்சியஸில் 20லேருந்து 25 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி நான் பேக் பண்ணுறேன். அது பேக் ஆகட்டும். அது வரங்காட்டி சிக்கனுக்கு வந்து மெரினேஷன் ஒன்று மாதிரி தான் அந்த சோஸை தான் நான் ரெடி பண்ணுறேன் மெரினேட் பண்ணுறதுக்கு. இது வந்து பிரி சோஸ்ன்னு சொல்கிறேன். டு பி ஹானஸ்ட் எக்ஸாக்ட் அதே டேஸ்ட் வரல, பட் அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை ஆகும் மாதிரி நான் அப்படி தான் பார்த்து நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது ஈஸியாக இருக்கும். என்னமான அவசர டைமுக்கு வந்து இந்த சோஸை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சேன்டா சிக்கனில் வந்து மிக்ஸ் பண்ணி ஏர் ஃப்ரையர் இல்லாட்டி அவனில் போட்டு அடிக்கல மிச்சம் ஈஸியாக இருக்கும் அந்த சோஸ். இருந்தாண்டா 1 இன்ச் மாதிரி ஜிஞ்சர் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து ஹாஃப் அனியன் சேர்த்திக்கிறேன். க்ரீன் சில்லிங் வந்து 2லேருந்து 3 சேர்க்குறேன். அதை பேய் குச்சிக்கா அப்படியே இருக்கிறதே அதில் என்னமான மீன் தான் உங்களுக்கு அதுவும் சேர்த்துக்கொள்ளையிலும். இதை விட அதை நல்லா வரும். அதோட வந்து பெல் பெப்பர் வந்து 1 சேர்க்குறேன். எனி கலர் பெல் பெப்பர் வந்து அதை உங்களுக்கு சூஸ் பண்ணி. இது அளவே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். உங்களை பார்த்துக்கொள்ளையிலும் செய்கிற டைமுக்கு. அதோட வந்து நான் பே லீஃப் ஒன்றும் சேர்க்குறேன். அதோடு வந்து லெமன் ஜூஸ் இருக்கிறதுனால 1 லெமன் ஜூஸ் அப்படியே வேணும். அதே மாதிரி வந்து அதை லெமன் தோலிக்கிற அதுவும் வேணும். லெமன் ஜூஸ் வந்து 1லேருந்து 2 லெமன் வரங்காட்டும் சேர்த்துக்கொள்ளல் மாட்டேன் ஜூஸை. அதோட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்குறேன். உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்ட குறைச்ச ஏழுவும். இது வந்து மீடியம் ஸ்பைசி லெவல், அதைத்தான் நான் செய்கிறேன். அதோட வந்து சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குற வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்க்குற 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி.
அதோட வந்து சால்ட் வந்து 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் நான். அதோடு வந்து சீசனிங் ஒரிகானோ அப்படி சீசனிங்ஸ் ஈக்கிறதானே அதில் உங்கள்கிட்ட ஈக்கிறது எல்லாமே சேர்த்துக்கொள்ளையிலும். 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரங்காட்டியும் சேர்த்துக்கொள்ளையிலும். நான் எல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொண்டேன். என்கிட்ட எல்லாமே ஈக்கல்ல ஈக்கிற கொஞ்சத்தில் வச்சு நான் சேர்த்துக்கொண்டேன். எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்து நான் வினிகரும் சேர்த்துக்கொள்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். 1/4 கப் மாதிரி ஆயிலும் நான் சேர்க்குறேன். ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா சரி. உங்களுக்கு அப்போ தேவையான டைமை வந்து சிக்கனை மெரினேட் பண்ணி பேக் பண்ணி அடிக்கலும். மீன்வாயில் ப்ளூபெர்ரி மஃபினும் ரெடி. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். மேலால் அதை ப்ரௌன் கலரில் உருகி வந்திருக்கிற வந்து சுகர், அதுக்கு தான் அந்த சுகரை சேர்க்குறேன். நல்லைக்கும் தின்ற டைமுக்கும் நல்லைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லைக்கும் அதை ப்ரௌன் சுகரை சேர்க்குற டைமுக்கு. நடுவில் உங்களை பார்த்தாலே விளங்கும் அது எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்கிறேன். ஆனால் அவ்வளோ சாஃப்டாக தான் இந்த நடுவில் இப்படி தான் இந்த ப்ளூபெர்ரி சேர்த்ததால் அது அப்படி இருக்கிறேன். நீங்கள் வேறு என்னமான பெர்ரி சேர்த்தா அதோட கலர் மாதிரி வரும். அது எல்லாமே தாராளமாக செய்யலும். டேஸ்ட்டும் நல்லா தான் நிற்கும். அடுத்தது வந்து நான் நினச்சேன் வந்து கீ செய்கிறதுக்கு. எனக்கிட்ட கீ முடிஞ்சு அப்போ நான் பார்த்தா வீட்டிலே கீ செஞ்சு வச்சுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் வந்து பட்டர் தான் எடுத்தேன். சும்மா வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன் நான். தேடி பாத்திரத்தில் எப்படி இருந்தேன்னா நாங்கள் பட்டரை நல்லாவே மெல்ட் பண்ணணும். நல்லாவே மெல்ட் ஆகி பேனில் வந்து அது கொஞ்சம் அந்த அடி பிடிச்சிற மாதிரி வந்தால் அது ரெடின்னு அர்த்தம். அப்படி தான் நான் அழகாக தான் நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். என்ன நடந்தது அப்படின்ற எனக்கு நான் வந்து என் எலக்ட்ரிக் ஸ்டவ் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். என்ன நடக்கிற அப்படின்னா எனக்கு குக்கரில் வந்து ஆஃப் பண்ணினாலும் 15 நிமிஷத்துக்கான அந்த சூடு அப்படியே இருக்கிறேன். நான் செஞ்ச மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் ஆஃப் பண்ணின டைமுக்கு ஆனால் எனக்கு அதை வந்து வேற ஒன்றில் மாற்றி வச்சு மறந்து அப்படின்னா அது ஒரு வந்து படுதோல்வியான ரெசிபின்னு வச்சுக்கொள்ளையிலும். நானே இந்த இடத்துல ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்களும் அந்த தவறு செஞ்சுடுவானு. அது எனக்கு பேர்ன் ஆகி நான் அதை வீச போடல. அஃப்கோர்ஸ் பேர்ன் ஆகி எனக்கு தெரியும். நான் என்ன ட்ரை பண்ணலை. பேர்ன் ஆகின கீயை வந்து மற்ற கீ மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணலுமோ தெரியா. உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி என்ன வீடியோ பார்த்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ் ஆகிந்திக்கும்னு நினச்சிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர். பாய்.